ஆகையால் உன்னிடத்தில் ஏதொன்று வர கிடையாது. நீ சாதாரண இருவருமே வந்தது யார் என்று தெரியாமல் இப்பேற்பட்ட வரத்தை பறிகொடுக்க அல்லவா உண்மையான கடவுளா இருந்திருந்தார். உருவத்தை மாற்றி வந்தது யார் என்று நீ கண்டுபிடித்திருப்பான். இருவருமே யாருக்கு தெரியுமா? கண்டா சூரவன் என்பவன் வந்தது யார் என்று உனக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். நீ எல்லாம் ஒரு கடவுளாடி. ஆனா நீ தந்த வரவது நீ தந்தவது வரம். இந்த வரம் பலிக்குமா பலிக்காதா என்று உன் மீது வைத்து நான் சோதித்து பார்க்க வேண்டும். யாருடைய நீ உண்மையான கடவுளா? கடவுளா இருந்தா பீடி பிடிக்க மாடி ஓரி முட்டிய அடி உருமாறி வந்தா விடுபட்டு ஏதாடி பார்த்து எப்படி கூப்பிட்டாய்? என்ன அம்மா மத என்று
ஆமா யாரு கேட்டா ஆத்தாளா கேட்டாளா ஆத்தாளா ஆத்தாளா கேட்டாளா மொத்த கம்முனு மாதா என்று தெரிவித்தல்லவா மாதா என்றால் உன் தந்தையோ பரமசிவனா கடவுளியா யாரு வைகுந்த வாசனியா நீ யாரு உனக்கு அம்மாடா அம்மாடி தேவையா எங்கடி பத்துடா எங்கடி அம்மாடி உலகத்தில் யார் என்று பரிசாற்றினார்கள் முஸ்லிம்களாகவே என்ன சொன்னாங்க உன்னை இப்பொழுது கடவுளியா சக்தி சக்தி உனக்கு யார் கடவுள் கண்டன் கார் கொண்டே கண்டனே உலகத்திலே கடவுளா இருந்தால் கண்டா சூரன் தார்படிகா சூரன் இருவர் மட்டுமே கடவுளா இருக்க வேண்டாம் அப்படியா கரம் கூட்டு சொல்லி பார்க்கலாம் கண்டா சூரனை தெய்வம் கொடியனே தெய்வம் சத்தமா சொல்லு கண்டனே தெய்வம் யாருமே கேட்கலையோ கண்டனே விட்டு வைத்தாலும் பரவாயில்லை இவனை சிறையில் அடிடா அடிடா சிறையில் அண்ணா அடித்து விட்டோம் இப்பொழுது கடவுளையா நிறுவனம் நாம் தான் கடவுள் என்னவளை எதற்காக சரி அடித்து சொல்லி பார்க்கலாம் என்னடா நாம் வந்தது எதற்கு என்னவளை தேவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் முருக பெருமானை சிறைப்பிடிக்க வேண்டும் என்றால் அண்ணவள் தாயை சிறையடித்தால் தான் முருக பெருமான் தேடி வருவார் என்னவளை சிறையடித்தா முருக பெருமான் வருவான் முருக பெருமானை சிறையடித்தா அப்பேற்பட்ட பரமசிவன் வருவான் நம்ம அண்ணவளை தேடி போவதில்லை சிறம்பதை பிடித்து விட்டோம் மாய பகவதியார் அதை சீக்கிரம் வரவைத்து அந்த அம்மா கிட்ட மந்திர தந்திர நிலத்தை பெற்றுக்கொண்டு ஆடி ஆடி நடத்தி பாதாள சிறையில் போட்டுவிட இப்போதோ மாய பகவதியுடைய மகனாக விளங்கக்கூடிய முருக பெருமான் திருச்சியில் இருந்து பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாடு வருவதற்கு